கலெக்ஷன் தான் போறேன். எனக்கு வேலையும் கொடுக்கல. 10 வரை படிச்சிருக்கேன். எவ்வளவோ நானும் கலெக்டர் ஆபீசர் எல்லா பக்கமுமே வேலை கொடுத்து நான் அலைஞ்சிட்டு இருக்கேன். எனக்கு வேலையும் கொடுக்கல. எனக்கு வேலை கூட வேண்டாம். என் குடும்ப சூழ்நிலையை எனக்கு கலெக்ஷன் போற பிச்சை எடுத்துட்டு இருக்கேன். அந்த பிச்சை எடுக்கிறது இவங்களுக்கு கமிஷன் கொடுக்கணும். இப்போ ஒரு வீடியோ பாத்தீங்களா, அந்த அக்கா பேர் பாத்தீங்கன்னா சகிமா. அவங்க ஒரு திருநங்கை. அந்த அக்கா வந்து நாள் முழுக்க இது மாதிரி கடைக்கடியா போயிட்டு கலெக்ஷன் பண்ணுவாங்களே, அந்த கலெக்ஷன் பண்ற காசெல்லாம் இன்னொரு திருநங்கை கும்பல் வந்து அடிச்சு புடிங்கிறாங்க. அத வந்து இந்த அக்கா வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு போயிருக்காங்க. அப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷன் வெளியே இன்னொரு திருநங்கை கும்பல் வந்து இவங்களை அடிச்சு சேலையெல்லாம் ஊத்திருக்காங்க. இது இவங்களுக்கு மட்டும் நடக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்க முக்காவாசி திருநங்கைகளுக்கு இது மாதிரி தான் நடந்துட்டு இருக்கான். இததான் தனி ஒருவன் ப்ரோ கூட போட்டு இருந்தாரு. திருநங்கைகளுக்கு இந்த சொசைட்டில வேலையே கொடுக்க மாட்டானுங்க. அவங்களுடைய சம்பாத்தியமே இந்த மாதிரி கலெக்ஷன் போயிட்டு தான் அவங்களுக்கு சம்பளமே கிடைக்குது. அந்த காசையும் வேற ஒரு திருநங்கை கும்பல் அடிச்சுட்டு போயிடுறாங்க. அந்த அக்கா எல்லா இடத்துக்கும் போயிட்டு கேஸ் கொடுத்திருக்காங்க. ஆனா இன்னமும் நடவடிக்கை எடுக்கல. 60 திருநங்கைகள் வந்து அந்த கும்பல் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா இன்னமும் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கவே இல்ல. கண்டிப்பா அந்த இன்னொரு திருநங்கை கும்பல் மேல நடவடிக்கை எடுத்தே ஆகணும். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்பதான் இது மாதிரி ஒரு விஷயம் நடக்குது நிறைய பேருக்கு தெரியும். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க.